ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்றைக்கி நம்ம தட்டு வடை ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டு வடை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடலைப்பருப்பை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நாலு பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அரிசி மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நிறைய தண்ணியில் குடிக்காது. கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நான் வந்து எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். எண்ணெய் கவர் இல்லைன்னா பால் கவர் மாதிரி ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு தட்டு வடை வந்து பெருசாக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்திருக்கேன், அதனால் தட்டு வடை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுவே உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன சைஸாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழுத்திக்கலாம். இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். மாதிரி ஒரு 4-5 செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அடுப்பு வந்து லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகிடும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்து வச்சிருங்க. சூடாக இருக்கும்போது உடைக்காதீங்க. கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா உடைச்சி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், தட்டோடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.